நேத்து நான் நடத்தின லெசன்ல ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க தான் நிறைய டவுட் கேட்பீங்களே பசங்களா. அதுவா டீச்சர், டவுட்லாம் நிறைய இருக்கு டீச்சர். பாடத்துல மட்டுமா டவுட்ஸ் இருக்கு, வாழ்க்கையே டவுட்டா தான் டீச்சர் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, என்னன்னு கேட்போம். உடம்புல எங்க பார்த்தாலும் வேர்க்குது டீச்சர், ஆனா ஏன் இந்த உதட்டுல மட்டும் வேர்க்க மாட்டுது? டீச்சர் எனக்கும் ஒரு டவுட் டீச்சர். இந்த அடமழை பெய்யும் போது வானம் மட்டும் ஏன் டீச்சர் கருப்பாவே இருக்கு? டீச்சர் இன்னொரு டவுட், பொழுதேனிக்கும் தண்ணியிலேயே இருக்கே இந்த மீன், இதுக்கெல்லாம் சளி பிடிக்காதா? இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் தீர்வு காண வந்தாச்சு நம்ம ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலியில அறிவியல் அறிவோம் இன்னுங்கிற ஒரு புதிய நிகழ்ச்சி. இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். இந்த நிகழ்ச்சியின் மூலமா விடை காண முடியாத உங்க கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல போறாங்க. மறக்காம கேளுங்க. வாரந்தோறும் ஞாயிறு அன்று காலை 10 மணிக்கு அறிவியல் அறிவோம். ஈஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலி 90.0. இது நம்ம ரேடியோ, நாகை ரேடியோ. வணக்கம் நேயர்களே, இது இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விக்யான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், அறிவியல் பலகை, நமது ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து நடத்தும் அறிவியல் அறிவோம் என்னும் புதிய தொடர். வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது உணவு ஊட்டம் மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை உண்பது குறித்து மார்டின் இன்கேஸ் நர்சிங் டியூட்டர் அவர்கள் கூறியதை இப்போது கேட்கலாம். ஹாய் மேம். ஹாய், என் பேர் மார்டினா இன்கேஸ். நான் ஈஜிஸ் பிள்ளை காலேஜ் ஆஃப் நர்சிங்லேருந்து வந்திருக்கேன். நர்சிங் டியூட்டராக இருக்காங்க. இப்போ வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சரிவிகித உணவு எடுத்துக்கிறதே இல்லை இந்த காலகட்டத்தில். முன்னாடி நம்ம அப்பா பாட்டி தாத்தா எல்லாருமே ஹெல்த்தியாக இருந்தாங்க. இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் ஹெல்த்தியாகவே இருக்கிறதில்ல. ஏன் நம்ம கூட ஹெல்த்தியாகவே இருக்கிறதில்ல. அதை நம்மளை ஹெல்த்தியாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நியூட்ரிஷன் வீக் ஒவ்வொரு இயரும் செலப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நியூட்ரிஷன் வீக் எவ்ரி இயர் செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக் செலப்ரேட் பண்ணுறாங்க. இதோட இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி டயட் ஃபார் அஃபோர்டபுள் ஃபார் ஆல். அது எதுக்காகனா அப்படின்னா, ஊட்டச்சத்து எல்லோருக்கும் கிடைக்கணும், மலிவாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இயரோட தீம். ஏன் அப்படின்னா, இப்போ எல்லா பீப்புளுமே எல்லாத்தையுமே வாங்கிட முடியாது. இப்போ நான் இப்போ இந்த பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னா, என்னால் ஒரு காசு கொடுத்து இப்போ நட்ஸு இதெல்லாம் வாங்கி என்னால் சாப்பிட முடியும். இல்லை என்னை விட பாவர்ட்டி லெவலில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களால நட்ஸ்லாம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட முடியாது. அப்போ அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் இந்த இயரில் எல்லாருக்குமே கிடைக்கணும், நியூட்ரிஷன் மலிவாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க.
ஓகே மேம், ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. நியூட்ரிஷன் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு எதனால் வருது? நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது இதனால தான் வருது அப்படின்ட்டு. எதனால் வருது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். இப்போ நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிடைச்சதை சாப்பிட்டுட்டு அப்படி தான் இருக்காங்க. அதில் என்ன இருக்குது, நம்ம சாப்பிட்றது ஹெல்த்தியாக இல்லையா அப்படின்றத யோசிக்கிறதே கிடையாது. இப்போ பீஸா, பர்கரு, நூடுல்ஸு அது இதுன்னு எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் இதுதான் சாப்பிடணும், நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. காலையிலே ஏஞ்சிங்கன்னா இட்லி தான் சாப்பிட்ணும், தோசை தான் சாப்பிட்ணும் அப்படின்னா இட்லின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து எப்படி சொல்கிறதுனா நிறைய வந்து அது வந்து பாயில்டு ஃபுட்டு, அதனால வந்து நமக்கு கார்போஹைட்ரேட் கம்மியாக தான் இருக்கும், ஃபேட் இருக்காது. இதெல்லாம் வந்து நம்ம காலையிலே வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், போயிட்டு பீஸா, பர்கர் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றதுனால என்னாகும், ஃபேட் லெவல் அதிகமாகும். இப்போ வந்து அடல்ட்லேயே வந்து நிறைய பேர் ஒபீஸ் ஆகிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ குண்டாக இருக்குது, பொண்ணு கிடைக்க மாட்டேது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுதான் காரணம். நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலு, ஹெல்த்தி ஃபுட் பேட்டர்ன் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் ஹெல்த்தியாக சர்வே ஆக முடியும் சொசைட்டியில். இவங்க வந்து தன்னை நிறைய பேர் ப்ராப்பராக ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணாமல், நார்மல் ஃபுட்டை எடுத்துக்காமல் தேவையில்லாத ஃபுட்லாம் சாப்பிட்றதுனால தான் வந்து நியூட்ரிஷன் ப்ராப்ளம் வருது. ஓகே மேம், இப்போ வந்து நியூட்ரிஷனால் வர ப்ராப்ளம்ஸ்லாம் இவ்வளோ சொன்னீங்க. அது வந்து சரி பண்ண முடியுமா? எது மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க எடுத்துக்கிட்டால் சரி பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்ல மேம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக சரி பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா RDA டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டட் டயட் டேபிள்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வயசில் இவ்வளோ வெயிட்டு, இவ்வளோ ஹைட்டு உள்ளவங்க நம்ம BMI வச்சு இவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், ஒரு நாளைக்கு இவ்வளோ ஃபேட் எடுத்துக்கணும், இவ்வளோ கால்சியம் எடுத்துக்கணும், இவ்வளோ கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த டேபிளை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம யாரும் அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இப்போ என் வயசுக்கு நான் 26னா என் வயசுக்கு வந்து நான் இவ்வளோ அதை கார்போஹைட்ரேட் ஒரு நாளைக்கு இவ்வளோ எடுத்துக்கணும், இப்போ 1000 எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் வந்து ஒரு 26 எடுத்துக்கணும் அப்படின்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். அந்த RDA டேபிள் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். இப்போ உள்ள பசங்க அப்படி எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா வீட்லேயுமே நம்ம அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்போ வந்து குழம்பு வச்சுட்டாங்க, இல்லை தொட்டுக்க பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபிஷ் கிரேவி வைக்கிறாங்க அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணி முடிச்சிடுறாங்க. அதனால என்ன ஆகுது, ப்ரோட்டீனும் ஃபேட் மட்டும்தான் கிடைக்குது, கார்போஹைட்ரேட், கால்சியம் எல்லாமே அப்படியே ஸ்டாக் ஆகிடுது. ஒரு நாளைக்கு கிடைக்க வேண்டியது நம்மளுக்கு கிடைக்காம போயிடுது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா பேலன்ஸ்டாக, இப்போ ஃபிஷ் பண்ணுறாங்க, ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அது இல்லாமல் இன்னொரு வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். எல்லா விட்டமின்ஸு, நியூட்ரிஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு டிஷ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியதுதான் நம்ம. ஓகே மேம், இப்போ வந்துட்டு இவ்வளோ சொல்கிறீங்க, டயட் பற்றிலாம் இவ்வளோ சொன்னீங்க. அவங்க எது மாதிரி ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க? இப்போ வந்து நியூட்ரிஷன் ஒருத்தவங்களுக்கு வீக்காக இருக்குன்னா அவங்க எது மாதிரி ஃபுட்ஸ்லாம் எடுத்து அவங்கள வந்து கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். இப்போ வந்து பேபிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் ஃபுட் வந்து நிறையா ப்ரோட்டீன், கால்சியம் இது ரெண்டுமே வந்து அதிகமாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மசில்ஸ்க்கும் சரி, அவங்களோட போன்ஸ்க்கும் சரி ப்ரோட்டீனும் கால்சியம் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால ப்ரோட்டீனும் கால்சியமும் வந்து நிறைய வந்து பேபிஸ்க்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க. இப்போ ப்ரோட்டீனும் கால்சியமும் எது இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மில்க்கு, எக்கு, இது மாதிரி எதனா பல்சஸ்ஸு, நட்ஸு இதிலெல்லாம் வந்து நிறையாவே இருக்குது. அது எல்லாமே பாயில் பண்ணி அதுக்கப்புறமே பேபிஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி டீனேஜ், இப்போ உள்ள டீனேஜ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, சும்மா ஸ்டைலுக்கு ஒரு பிவரேஜ் எடுத்துக்கிறாங்க, இல்லைனா சும்மா ஒரு லேஸ் பாக்கெட் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. இது மாதிரி சாப்பிட்றதுனால என்ன வரும்னா அல்சர், சீக்கிரமாக அல்சர் வரும், அதனால் ஸ்டொமக் கேன்சர் வரும். இது மாதிரி வரத்துக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது. அதனால என்ன பண்ணணும், இப்போ உள்ள டீனேஜர்ஸ் எல்லாமே பியூட்டி கான்ஷியஸோடு தான் இருக்காங்க. நம்ம வந்து ஒல்லியாக இருக்கணும், ஒபீஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்லாம் கிடையாது. நிறைய சாப்பிட்டா ஒபீஸ் ஆகிடுவோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம பேலன்ஸாக சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம பாடியை நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் அடல்ட் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா ப்ரோட்டீனுமே எல்லாமே எப்படி சொல்கிறது, நம்ம டீனேஜில் எது வேணால் பண்ணலாம். இப்போ அடல்ட் அப்படி போயிட்டோம் அப்படிங்கும் போது அந்தளவுக்கு நம்மளால் இன்வால்வ் ஆகி பண்ண முடியாதுன்னா, ஏன்னா ஏஜ் ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி வெல் பேலன்ஸ் டயட், இப்போ ப்ரோட்டீனு, விட்டமின்ஸு, கால்சியமு, அயனு இது எல்லாத்தையுமே எடுத்து அது மாதிரி சாப்பிட்லாம். இப்போ வந்து குழந்தைங்க மாதிரி தான் பெரியவங்களும், அவங்களால அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து செரிமான சக்தி வந்து இருக்காது. அதனால அவங்களும் வந்து நல்லா மசிச்சு அதே மாதிரி ப்ரோட்டீனு இதெல்லாம் நிறையவே சாப்பிட்லாம். ஓகே மேம், இப்போ வந்து நிறையா பேருக்கு தெரியவே மாட்டேங்குது, எனக்கு வந்து நியூட்ரிஷன் வீக்காக இருக்குது,
இதனால் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா வருதுன்னு மக்கள்கிட்ட வந்து ஒரு அவேர்னஸ்ஸே இல்லை. எது மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அதை கொஞ்சம் சொன்னிங்கன்னா மக்களுக்கு ரொம்பவே அவேர்னஸாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போது வந்து நீங்கள் வந்து நார்மலாக நான் இருக்கேன், எனக்கு வந்து நல்ல நியூட்ரிஷன் இருக்குது, நான் நல்லா சாப்பிட்றேன், ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் அப்படின்னாலே எனக்கு வந்து கண்ணு நல்லா தெரியும், முடி நல்லா இருக்கும், எனக்கு கொட்டாது, பொடுகெல்லாம் நிறையா வராது. அதே மாதிரி எனக்கு வந்து மவுத்தில் வந்து ட்ரையாக இருக்காது, அதே மாதிரி அல்சர் ப்ராப்ளம் இருக்காது, ஸ்டொமக் பெயின் எனக்கு இருக்காது. நான் வந்து ஒரு வேளை ஒரே டைமில் நிறைய வேலை கொடுத்தாலும் நான் பண்ணுவேன். இது மாதிரி கொஞ்சம் தூரம் நடந்தாலும் நிறைய தூரம் நடக்க விட்டாலும் நான் வந்து நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவேன். அவ்வளோ சீக்கிரம் நான் டயர்டாக மாட்டேன். இதே நியூட்ரிஷன் வீக்காக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அது நிறைய ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் எப்போதுமே வந்து விட்டமின் ஏ வந்து கம்மியாகிடுச்சுனாலே நமக்கு என்ன ஆகும், கண் அவ்வளோவா ஒரு மாதிரி பிளர்ராக தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி மவுத் ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து கிராக்காக இருக்கும். அல்சர் கண்டிப்பாக இருக்கும். விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்க சாப்பிடாமல் இருக்கிறதுனால தான் விட்டமின் டிஃபிஷியன்சி வருது நமக்கு. அதனால் அல்சர் வரும். நம்ம ரொம்ப லெத்தாஜிக்காக ஃபீல் பண்ணுவோம். ஒரு வேலை செஞ்சாலே இன்னொரு வேலை செய்ய முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். பேக் பெயின் கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு. கொஞ்சம் தூரம் நடக்க விட்டாலே ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபெட்டிக்காகிடுவாங்க, டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. இது மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தாலே நீங்கள் வந்து நியூட்ரிஷ்னலி வீக்காக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஓகே மேம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டுன்ட்டு அதுக்கே நிறையா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்கன்னா என்ன கொடுப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் மேம். இப்போ வந்து கேட்டிங்க, அடல்ட் எல்லாருமே வந்து ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா எடுத்துக்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து எப்போதுமே நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா 48 days அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே அது நம்ம ஹேபிட்குள்ளே ஆட் ஆகிடும். ஓகேவா? அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் ஏஞ்சோன்னே எம்டி ஸ்டொமக்கில் வாட்டர் நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மாதுளப்பழ ஜூஸோ இல்லை ஆரஞ்சு ஜூஸோ அது மாதிரி ஏதாவது போட்டு ஒரு 1 liter கிட்ட வச்சுக்க வேண்டியதான். வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்பப்போலாம் வந்து தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் நீங்கள் அதை குடிச்சிக்கலாம். காலையில் ஏஞ்சோடனே சிறுதானியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் சாலட் தான் சாப்பிட்ணும் விரும்புகிறீங்க அப்படின்னா எல்லா ஃப்ரூட்ஸையும் போட்டு இந்த சிறுதானியெல்லாம் போட்டு அதை சாலட் மாதிரி பண்ணி கூட நீங்கள் சாப்பிடலாம். இல்லை உங்களுக்கு வந்து மதியம் கண்டிப்பாக எனக்கு பிரியாணி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடம் பிடிச்சிங்க அப்படின்னா வீட்டிலையே பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறையா வந்து ஹெல்த்தியான எல்லாமே இருக்குது. இப்போ மஷ்ரூம் கிடைக்குது எல்லா இடத்துலையுமே. அதை வந்து ஹெல்த்தியாக நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி பிரியாணி சாப்பிடுங்க, யாரும் வேண்டான்னு சொன்னால். ஏன்னு வச்சுக்கோங்களேன், கடையிலலாம் போனீங்கன்னா நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து இப்போ ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறையா ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்ன ஆகும்னா நமக்கு ஸ்டொமக் கேன்சர் வரதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வீட்லேயே சாப்பிட முடியுமோ, நிறைய சாதம் இருக்குது, புதினா சாதம் இருக்குது, அது மாதிரி கர்ட் ரைஸு, இதெல்லாம் வந்து குட் ஃபார் ஸ்டொமக். ஓகேவா? சீக்கிரம் ஈஸி டைஜஷன் வரதுக்கு சான்ஸ் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணும் இதெல்லாம். அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் நீங்கள் வந்து எங்கள் வெளியில் போய் தந்தூரி தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையாது. அது வீட்டில் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. மீட் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. அதுலேயும் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, நீங்கள் சாப்பிட்லாம். வெளியில் சாப்பிடாதீங்க, வீட்டுக்குள்ளாக்க எதாக இருந்தாலும் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா வெளியில் வந்து நம்ம வந்து யாரோ தான் நம்மளுக்கு என்ன நடந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. வீட்டில் வந்து அப்படி கிடையாது. நம்ம அம்மாவுக்கு நம்ம தானே முக்கியம். அதனால் எப்போதுமே நம்மளுக்கு பார்த்து தான் செஞ்சு தருவாங்க. அதனால் வெளியில் எப்போதுமே ஃபுட்டு சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. வீட்டுக்குள்ளாக்க ஃபுட் சாப்பிடுங்க. வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதை சாப்பிடுங்க. அப்படி உங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த கட்லெட்லாம் இருக்குது, அது பல்சஸ் கட்லெட்டு, அதே மாதிரி அதென்ன கஞ்சி, சத்து மாவு கஞ்சி எல்லாத்தையும் காய வச்சு அரைச்சி சத்து மாவு கஞ்சி கூட இருக்குது. அது கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சுகர் வேணும் அப்படின்னா கூட ஜாங்கிரி கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் சுகர் வேண்டாம், சுகர் கூட அது நம்ம ஃபேட்டு அது கூட வேண்டாம், ஜாங்கிரி ஆட் பண்ணி அது கூட குடிச்சிங்கன்னா கூட நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் நல்லா அப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து பீஸா பர்கர் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்து வேலை பார்க்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், எந்த வேலையும் பார்க்க முடியாது, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். இதே வந்து நீங்கள் ஃபுல்லாக ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி உங்களுக்கு அப்படியே உங்களே புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடலாக இருப்பீங்க நீங்கள்.
ஏன்னா நம்ம எப்போதுமே வந்து நியூட்ரிஷன் வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கே அழகாக இருப்போம், எல்லாருக்குமே அழகாக இருப்போம். அப்படி தான். ஏன்னா கரெக்டான வெயிட்டு, கரெக்டான ஹைட்டு, கரெக்டான ஏர் குரோத்து, இந்த பிம்பிள்ஸு இதெல்லாம் இருக்கவே இருக்காது நமக்கு சுத்தமாக. அப்படி இருக்கும்போது என்ன பார்க்குறவங்க எப்படி இருந்தால் இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்து சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. அதனால் அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது டீனேஜ்லாம். ஓகே மேம், இப்போ வந்து அடல்ட்டுக்கு நீங்கள் நிறையா சொன்னீங்க, சில்ட்ரன்ஸுக்கும் நிறையா சொன்னீங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குலாம் இது வந்து அஃபெக்ட் ஆகுமா? அவங்க எப்படிலாம் அதை சரி பண்ணலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். மோஸ்ட்லி வந்து இந்த நியூட்ரிஷனில் வந்து அஃபெக்ட் ஆகிறதே வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் தான். ஏன்னா எப்பப்போ என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியறது கிடையாது. இப்போ வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து முதல் கர்ப்பகாலம், 2ஆம் கர்ப்பகாலம், 3ஆம் கர்ப்பகாலம் அப்படின்னு வந்து 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. இந்த முதல் கர்ப்ப காலத்தில் வந்து என்ன வேணும் அப்படின்னா இரும்பு சத்து, ஃபோலிக் ஆசிடு, புரோட்டீன் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வேணும். ஏன் அப்படின்னா குழந்தையோட வளர்ச்சிக்காக. ஃபஸ்ட்டு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் 48 நாளுக்குள்ளே என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் குழந்தைக்கு போய் சேரும், அதுக்கப்புறம் குழந்தை வளரதான் செய்யும். அதனால 48 நாள் வந்து நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிடணும். அப்போ தான் குழந்தைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தை உள்ளே வந்து வளர்ச்சி அடையும். அதுக்கப்புறமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 2ஆவது காலம் 3ஆவது காலத்துலலாம் கர்ப்ப காலத்தினால நீரிழிவு நோய், கர்ப்ப காலத்தினால உயர் ரத்த அழுத்தம் இது மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது செகண்ட் ட்ரைமஸ்டர் போயிட்டாங்க அப்படின்னாலே சுகரோட லெவலு, சால்ட்டோட லெவல் இது எல்லாமே வந்து கம்மி பண்ணிடணும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன், அதனால் மலச்சிக்கல் வரத்துக்கு கூட சான்ஸ் நிறையா இருக்குது. மூச்சு திணறல் வரத்துக்கு கூட சான்ஸ் நிறையா இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறையா தண்ணி குடிக்கிறது, அதுவும் இல்லாமல் நார்ச்சத்து, ஃபைபர் ரிச் ஃபுட்லாம் நிறைய சாப்பிட்றது. இது மாதிரி சாப்பிட்டாங்க. முக்கியமாக வந்து இரும்பு சத்து, அயன் ரிச் ஃபுட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா தொப்புள் கொடி மூலியமாக தான் நம்மள்டேந்து பேபிக்கு ஃபீட்டஸ்க்கு வந்து உள்ளே வந்து பிளட் போகுது. அப்படிங்கும்போது 2ஆம் கர்ப்பகாலம் 3ஆம் கர்ப்ப காலத்தில் வந்து ரத்தத்தோட திக்னஸோட அளவு வந்து கம்மியாயிடும். அப்படி கம்மியாகிறதுனால என்ன ஆகும்னா பேபியும் அனிமிக் ஆகிடும், மதரும் அனிமிக் ஆகிடுவாங்க. ரத்த சோகை 2 பேருக்குமே வந்துடும். ரத்த சோகை 2 பேருக்குமே வந்துருச்சுன்னா என்ன ஆகும், மோஸ்ட்லி ரத்த சோகை கம்மியாக இருக்கிறதுனால தான் எல்லாருக்குமே வந்து சிசேரியன் பண்ணுறாங்க. அறுவை சிகிச்சை மூலயமா குழந்தைய பிறக்குது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ரத்தத்தோட அளவை வச்சுக்கணும். நார்மலாக வந்து இப்போ ஹெச்பி எவ்வளோ இருக்கணும்னா 12 to 14 இருக்கணும், 12லேருந்து 14 வரைக்கும் இருக்கணும். இதே கர்ப்ப காலத்தில் எப்படின்னா நல்லா இருக்கும், ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் நல்லா இருக்கும், ஒரு 12 இருக்கும் அப்படின்னா திடீர்னு நம்ம செகண்ட் ட்ரைமஸ்டர் போனோன்னா அப்படியே குறைஞ்சிரும், 8, 9 அப்படி வந்துடும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நல்லா இரும்பு சத்து நிறைஞ்ச உணவாக நம்ம சாப்பிடணும். ஓகே மேம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் இதை பற்றின ஒரு அவேர்னஸ்ஸே இல்லை. நியூட்ரிஷன் பற்றி நம்ம பாடி இப்படி வீக் ஆகுது அப்படின்ட்டு எந்த ஒரு அவேர்னஸுமே இல்லாமல் எப்போ பாரு மொபைல்னு அதிலே தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்கன்னா என்ன கொடுப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அவங்க எதே மாதிரி எதில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணுனா அவங்க பாடி ஹெல்த்தியாக இருக்கும், அதை பற்றி ஒரு சின்ன அவேர்னஸ் மாதிரி இப்போ சொன்னிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேம். எப்போதுமே நம்மளோட பிரைன் வந்து எப்படி இருக்குன்னா, சாப்பிடும் போது இப்போது நம்ம வாய்க்குள்ளாக்க எதாவது போட போகிறோம் அப்படின்னாலே பிரைனுக்கு சிக்னல் போயிடும், நம்ம இப்போ வந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணணும், அது வந்து நீ இப்போ சூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, மெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கமெண்ட் கொடுக்கும். அதை மென்று அதுக்கப்புறம் இன்னும் நீ கூலாக்கணும், அதுக்கப்புறமே தான் நீ உள்ளே தள்ளணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமே தான் நம்ம என்ன பண்ணணும், உள்ளே தள்ளணும். அது என்ன பண்ணணும், ஈசோஃபேகஸ் உணவுக்குள்ளே இருக்குல்ல, அது மூலிமா உள்ளே போய் அதுக்கப்புறமே டைஜஷன் ஆகும். அப்போ தான் வந்து எப்படி சொல்லுவோம், உணவு உள்ளே வந்துருச்சுன்னு மூளைக்கு நம்மளுக்கு தெரியும். மூளை என்ன பண்ணும், உணவு உள்ளே வந்துருச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போது வயிறுக்கு வந்து கமெண்ட் கொடுக்கும், நீ வந்து நியூட்ரிஷன் அதில் நிறையா இருக்குது, அதை வந்து நீ அப்சர்வ் பண்ணிக்கணும் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இப்போ வேலை அப்படின்னு சொல்லிடும் மூளை. உடனே வயிறு என்ன பண்ணும், நமக்கு தேவையான நியூட்ரிஷன்லாம் வந்துருச்சு, அதை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அப்சர்வ் பண்ணும். இதே நம்ம மொபைல் பார்த்துட்டே சாப்பிடும் போது என்ன பண்ணுவோம், நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே மொபைலில் தான் இருக்கும். மூளை என்ன பண்ணும், கண் மூலிமா மொபைலே தான் பார்த்துட்ருக்கோம், அதில் ஓடுற வீடியோவோ இல்லை ஆடியோவோ எதையோ அதை தான் வந்து கேட்டுட்ருக்கோம். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வாயில் எதாவது போடும் போது நமக்கு சாப்பாடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூளைக்கு தெரியவே தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோம்,
வாயும் என்ன பண்ணுவோம், அந்த அளவுக்கு அரைக்காது, சும்மா போட்டு போட்டு அப்படியே முழுங்க வேண்டியதான். முழுங்குனா உள்ளே போனோன்னே வயிற்றுக்குள்ளாக்க உணவு போயிடுச்சு அப்படின்னு மூளைக்கு தெரியாது. அந்த மொபைலையே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணும், நியூட்ரிஷன் எதுவுமே அப்சர்வ் ஆகாமல் அப்படியே வெளியே வந்துடும். இதனாலையுமே நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி நிறையா வரும். அதே மாதிரி இப்போ யாருமே வந்து கீழே சம்பளம் போட்டு உட்காந்து சாப்பிட்றதே கிடையாது. சும்மா டேபிளில் உட்காந்து கிடைச்சா போதுனா சாமின்னு இருக்கிறது அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடுறோம். அப்படி கிடையவே கிடையாது. ஏன் சம்பளம் போட்டு சாப்பிட்றோம்னா, நம்ம 2 காலையும் சம்பளம் போட்டு சாப்பிடும் போது நம்ம நர்வ்ஸ்லாம் வந்து ப்ரெஸ் ஆகும். ப்ரெஸ் ஆகிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட அப்டமனோட மசில்ஸ் இருக்குல்ல, வயிற்று மசில், அதெல்லாம் வந்து நல்லா சுருங்கி விரியும். சுருங்கி விரிஞ்சதுனால என்ன ஆகும்னா ஈஸியாக வந்து நமக்கு செரிமானம் ஆகும். இதனால தான் வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம வந்து சம்பளம் போட்டு சாப்பிடவே சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நியூ ஜென்ரேஷனில் சும்மா நின்றுட்டு சாப்பிட்றது, டேபிள் மேலே உட்காந்து சாப்பிட்றது இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கனால என்ன ஆகுது, ஃபுட்டு அந்த அளவுக்கு போய் டைஜஷனே ஆக மாட்டுது, நியூட்ரிஷன் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்க மாட்டுது, நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வருது, வீக் ஆகிறோம். இப்போயே நம்மளுக்கு நம்ம பாட்டி காலத்தில் எங்கள் பாட்டிலாம் வந்து 80 வயசாகுது, இன்ன வரைக்கும் சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது. எங்கள் பாட்டிக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாலும் நல்லா பார்த்து சொல்லுவாங்க. இதே வந்து எங்கள் வீட்டில் பாதி பேருக்கு வந்து உடம்பு சரியில்லை, முடி கொட்டுது, கண்ணு ஒழுங்காக தெரியல, இது மாதிரி தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி எல்லா மெத்தடுமே நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து நல்லா வெல் பேலன்ஸ்டு டயட் வந்து சாப்பிட்டாலுமே நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியாகவே இருப்போம். நேயர்கள் இதுவரை கேட்டது உணவு ஊட்டம் மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை உண்பது குறித்து மார்ட்டின் இன்கேஸ் நர்சிங் டியூட்டர் அவர்கள் கூறிய நிகழ்ச்சி. என்ன நேயர்களே, அறிவியல் சம்பந்தமான நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இது இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விக்யான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், அறிவியல் பலகை, நமது EGS பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் என்ன புதிய தொடர். அடுத்த தொடர்ல கண்டிப்பா உங்க எல்லாரையும் நாங்க சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.